பாரதி எந்திரிச்சு வந்துருவாள். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்ல? என்னம்மா இப்படி அழுவுற நீ? முதல்ல கண்ணை தொடச்சுக்கமா. இங்க பாருமா, நீ வேணா பாரு, மறுபடியும் பாரதி இந்த வீட்டுக்கு வரதா போறா. பழைய மாதிரியே சென்டிமெண்டா என் முகத்துல முழிக்கதாமா போறா. அம்மா, பாரதியே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதம்மா, தைரியமா இருமா. அவளுக்கு எதுவும் நடக்காது. ஆபரேஷன் நல்லபடியாதாமா நடக்கும். சாமி நம்மளை எப்பவும் கைவிடாதுமா. இப்போ வந்துடுறாங்க. அங்கிள், நீங்க எங்க இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்க. வந்துடுறீங்க. நீருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ, ஹாய், ஹவ் யூ? நீங்க என்ன ஞாபகம் இல்லையா? நான் தாங்க பிரதீப். நிக்க வச்சு என் ஃபிளாஷ்பேக் சொன்னா நல்லா இருக்காது. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ ஆண்டி, வணக்கம். என்ன ஆண்டி, என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் ஆண்டி பிரதீப். அன்னைக்கு கூட பாரதி ரேஷன் கார்டை தொலைச்சிட்டா. நான் இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தனே. அவ கூட அங்க தூங்கிட்டு இருந்தா. காலையிலேயே முகத்தை பார்த்துட்டு சண்டை போட்டா. அசிங்கமா திட்டினா. நீங்க கூட தடுக்க ட்ரை பண்ணீங்களே. சரி பிரியா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளியே என் கார் இருக்கு, அங்க டிரைவர் அங்கிள் இருக்காரு. அவர்கிட்ட பேக் கேட்டீங்கன்னா எடுத்து தருவாரு. அதை போய் வாங்கிட்டு வாங்களேன். நீங்க அப்புறமா ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல போய் எடுத்துட்டு வாங்களேன். போங்க ப்ளீஸ். என்ன ஆண்டி, நீங்க உட்காருங்களேன், நான் சொல்றேன். நீங்க உட்காருங்க. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஹலோ டிரைவர், உங்க ஓனர் கார்ல ஏதோ பேக் இருக்குன்னு சொன்னாரு. அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ஹலோ டிரைவர், என்ன யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? அந்த பேக்கை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ஹலோ டிரைவர். டிரைவர் தாம்மா, டிரைவர் தான். ஒரு நிமிஷம் இரு, பேக் எடுத்து தரேன். இந்தாம்மா. இப்படி கலர் கலர் கார்ல வந்து தானே ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதான் ஆண்டி நடந்துச்சு. இப்பயாவது ஞாபகம் வந்துச்சா இல்லையா? வாங்க வாங்க. ஆண்டி கிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டேன். ஆனா அப்படி இருந்தா உங்களுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நீங்களாம் ஏதோ அப்செட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பாரதி எங்க இருக்கா? உள்ள இருக்காளா? இல்ல வழக்கம் போல எங்கேயாவது மூலையில தூங்கிட்டு இருக்காளா? இந்த நேரத்துல தூங்க முடியாது. ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாளோ? என்ன வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன். ஓ, இது உங்க கடைசி பொண்ணு நர்மதால? ஹாய் நர்மதா, ஐம் பிரதீப். உங்க அக்கா பாரதி தொலைச்ச ரேஷன் கார்டை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தனே, அந்த பிரதீப். எங்க பாரதி எங்கங்க? என்ன யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க? தம்பி, பாரதி இங்க இல்லப்பா. அவ வருவாளா, நல்லா அவளான் தான் நாங்க எல்லாரும் உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கோம் தம்பி. பாரதி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா தம்பி. ஆண்டி, என்ன சொல்றீங்க நீங்க?
ஆண்டி ப்ளீஸ் பாரதிக்கு என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பாரதியை யாரோ ஒருத்தர் நடு ரோட்ல பஸ் ஸ்டாப்ல வச்சு கத்தியில குத்திட்டாரு. இப்ப பாரதிக்கு எப்படி இருக்கு? யார் யார் இப்படிலாம் செஞ்சதாண்டி? அம்மா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல பாரதி இருக்கா? ஆண்டி சொல்லுங்க ப்ளீஸ், எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிகே ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அங்கிள் சீக்கிரமா கார் எடுங்க. சரிங்க தம்பி. இவன் யாரு? எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கான்? இவனுக்கு ஏன் பாரதி மேல இவ்ளோ அக்கறை? நான் பார்த்த காரு, நான் பார்த்த வீடு எல்லாத்துக்கும் ஓனர் இவன் தானா? இவனுக்கும் பாரதிக்கும் என்ன சம்பந்தம்? அங்கிள் கொஞ்சம் வேகமா போங்க அங்கிள் ப்ளீஸ். என்ன தம்பி ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ப்ளீஸ் அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஜிகே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமா போகணும், போங்க ப்ளீஸ். அங்க எதுக்கு தம்பி? அங்கிள் நான் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இது. இப்ப என்ன சொல்றதுன்னு புரியல அங்கிள். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாரதின்னு ஒரு பொண்ணை நான் சந்திச்சேன் அங்கிள். அந்த பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்றேன் அங்கிள். அங்கிள் என்னாச்சு அங்கிள்? ஒன்றும் இல்லை தம்பி. சரி சீக்கிரமா போங்க 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 ப்ளீஸ். பாரதி இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லை அங்கிள். சிங்கப்பூர்ல கூட ஒரு மாசத்துல முடிக்க வேண்டிய வேலையை நான் ஒரே வாரத்துல முடிச்சுட்டு வந்ததுக்கான காரணம் பாரதியை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இங்க வந்த உடனே அவ வீட்டுக்கு போய் அவளை சர்ப்ரைஸா பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களை நான் வர சொல்லியிருந்தேன். ஆனா பாரதி அவளை கத்தியால குத்திட்டான் அங்கிள். இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தம்பி நீங்க பொறுமையா இருங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியாது அங்கிள், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இவதான் முன்னாடி போய் நிப்பா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு அங்கிள். அது மட்டும் இல்ல, அவ ஃபேமிலிக்கே அவதான் பெரிய சப்போர்ட். அவ சம்பாரிச்சுதான் அவங்க அம்மா அக்கா எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு போய் எப்படி? தம்பி அந்த பொண்ணுக்கு நல்ல மனசுன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணை கடவுள் நிச்சயமா கைவிட மாட்டாரு. நீங்க டென்ஷன் ஆகாம வாங்க. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போங்களா அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமா போங்க அங்கிள் ப்ளீஸ். போறேன் தம்பி போறேன். பெருமாளே, என் புள்ள சிங்கப்பூர்ல இருந்து வரா. அவன் நல்லபடியா வீடு வந்து சேரணும். ஏய் கீர்த்தனா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஏண்டி ஒரு மணி நேரமா தலைய வாரிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த, இப்ப லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டியா? ஏதோ ஒண்ணு பண்ணு. பிரதீப் வர நேரமாச்சு, சீக்கிரமா இந்த நைட்ல போடுற ட்ரெஸ்ஸ மாத்திட்டு இந்த பூவை வச்சுட்டு வா. அம்மா, இது நைட்ல போடுற ட்ரெஸ் இல்லம்மா. இதுதான் மசக்கலி பேட்டர்ன் ஸ்லீவ்லெஸ் லாங் டாப். இது மாடர்ன் ட்ரெஸ்மா. ஏமா உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது? நீ முதல்ல இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு போ.
ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு வந்தா அவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்? நல்ல தலையா புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இப்படி வெறும் நெத்தியா இல்லாம ஆ பெரிய எலுமிச்சை சைஸ்ல பொட்டு வச்சு இன்னும் சுங்குலி புடவை கட்டிக்கிட்டு வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு அந்த பிரதீப் மூஞ்சில துப்புறேன். போமா, முதல்ல உன் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி குப்பையில போடு. இது மாடர்ன் வேர்ல்டுமா. எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க நீ பாக்குறது இல்லையா? பிரதீப் கூட படிச்சவங்க, ஒர்க் பண்றவங்க எல்லாரும் அல்ட்ரா மாடர்னா இருக்காங்க. நான் மட்டும் நீ சொல்ற கெட்டப்ல போய் நின்ன அப்புறம் அவ்வளவுதான். இந்த பொண்ணே வேணான்னு அவ ஓடி போயிடுவான். சரி சரி என்னவோ பண்ணு. நான் சொன்ன என்ன நீ கேட்கவா போற? எனக்கு என்ன, உனக்கும் பிரதீப்புக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எங்க கடமை முடிஞ்சிரும்டி. அதுக்கப்புறம் நீயாச்சு அவனாச்சு ஏதோ பேரன் பேத்தியை எடுத்துட்டு கொஞ்சிட்டு காலத்தை ஓட்டிடுவோம். அண்ணன்கிட்ட சொல்லணும், பிரதீப் சிங்கப்பூர்ல இருந்து வரதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொன்னாரு. அதனால நானும் அமைதியா இருந்துட்டேன். இப்ப பிரதீப் வர போறான். இன்னும் எதுக்காக தள்ளி போட்டுட்டே இருக்கணும்? சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாண்டி. அம்மா அதெல்லாம் நீ பாத்துக்கோமா, அத பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன ஓடி லிப்ஸ்டிக் போட்டுக்கிற, தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிற, கோணல் மானலா துணிமணிய போட்டுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு சுத்துற. ஆனா கல்யாணம்னு சொன்ன உடனே உன் முகத்துல வெக்கம் வந்து ஒட்டிக்கிச்சு பாரு. அம்மா போமா, போய் பிரதீப் வர்றதுக்குள்ள சமையல் வேலையில முடிச்சு வை போ. இதெல்லாம் இனி எத்தனை நாளைக்கு? இனிமே உன் புருஷன் வரப்போறான். ஒழுங்கு மரியாதையா சமையல் பண்ணி வைன்னு என் அண்ணிய விட்டு உன்னை விரட்ட சொல்றேன் பாரு. அதான் உன் மாமியாரு. அப்ப தெரியும் உனக்கு. பாக்கலாம் பாக்கலாம். பெருமாளே. அண்ணி எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல வேலை இருக்கு. என் புள்ள ஊர்ல இருந்து வரான்ல, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணும். நீங்க ஏன் சமைக்கணும்? சமைக்கிறவங்க வரலையா? அந்த அம்மா தம் பொண்ணுக்கு தலைப்பிரசவம்னு ஊருக்கு போனவங்க தான். இன்னும் ஆளே வரல. அதுவும் இல்லாம என் புள்ள எங்கேயோ கண்காணாத ஊருக்கு போயிட்டு வரா. அங்க அவனுக்கு சாப்பிட கிடைச்சதோ இல்லையோ தெரியல. அதனால என் கையாலேயே அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைக்க போறேன். அண்ணி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கீர்த்தனா கிட்ட இப்பதான் நான் சொல்லிட்டு வரேன். அவ மட்டும் உங்களுக்கு மருமகளா வந்தா அதுக்கப்புறம் நீங்க கால் மேல கால் போட்டு அவளை வேலை வாங்குறது தான் பாக்கி. என்ன விசாலம் சொல்ற? கீர்த்தி என் பொண்ணு. அவளை எப்படி நான் வேலை வாங்குவேன்? ஒரு துரும்ப கூட அவளை நகர்த்த விட மாட்டேன். அவ நல்லா படிச்சிருக்கா, நல்ல திறமையான பொண்ணு. அவளை எப்படி நான் அடுப்படி வேலையெல்லாம் செய்ய சொல்லுவேன்? என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பெருமாள் புண்ணியத்துல நானே உங்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு தெரியும் எங்க அத்தைய பத்தி. மம்மி, இந்த போட்டு குடுக்கற பிசினஸ் எல்லாம் எங்க வச்சுக்காத. என் ஆள் பிரதீப் வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறேன். அத்தை, எனக்கு ஒரு டீ கிடைக்குமா ப்ளீஸ்? அத்தை, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அத்தை, உனக்கு இல்லாததாடா? நீ சாதாரணமா கேட்டாவே அத்தை போட்டு தருவேன். உனக்கு தலை வலிக்குதுன்னு வேற சொல்லிட்ட. இரு, சுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு சூடா கொண்டு வர. நீ போய் உன் ரூம்ல ஏசி போட்டு படுத்துக்க போ. இங்க வந்து நீ ஏன் வேகற? போ. ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த தயக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு? அண்ணி நீங்க அவளுக்கு கொடுக்கற செல்லந்தான். அதனாலதான் அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. விசாலம், நான் உன்னையே எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன். கீர்த்தியை போய் நான் வேலை வாங்குவேனா? என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. பெருமாளே, எங்க என் புள்ள இன்னும் வரல? ஆமா, மணி என்னாச்சு? 11 மணி இருக்கும் அண்ணி. இந்நேரம் அவன் வந்திருக்கணுமே. சரி, நான் கீர்த்திக்கும் அவருக்கும் டீ போட்டு வரேன். வாங்க அண்ணி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னங்க? இந்தாங்க டீ. என்னங்க, பிரதீப் இன்னும் வரலையேங்க? பா, இஞ்சி மிளகு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஸ்பெஷலா டீ போட்டுருக்க போல் இருக்கு. பையன் வரான்றதுனாலயா? என்னங்க இது? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்நேரம் அவன் வந்திருக்கணும்ல. என்னாச்சு ஏதாச்சுன்னு போன் பண்ணி கேளுங்களேங்க. பெருமாளே, ஏன் தான் இவர் புள்ள மேல பாசமே இல்லாம இருக்காரோ? லக்ஷ்மி, ஏன் டென்ஷன் ஆகுற? ஃப்ளைட் வந்துட்டா அவன் வந்து சேர மாட்டானா? சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒருவேளை ஃப்ளைட் வர்றதுக்கு லேட்டாக இருக்கலாம், இல்லை லக்கேஜ் வர்றதுக்கு லேட்டாக இருக்கலாம். இதில் 1008 விஷயம் இருக்கு. ஐயோ பெருமாளே,
என் புள்ள பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணும். ம். சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரவனுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியாதா? அதுக்கு இல்லங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீடு வந்து சேரலல்ல. நேரத்தோட வீடு வந்து சேரணும் தானே. லக்ஷ்மி, அவன் வீட்டுக்கு வருவான். போதுமா? நீ போ, வேலையை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாரதின்னு ஒருத்தங்கள அவங்கள நைஃப்ல ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. எஸ் சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சார். நீங்க யாரு? நான் நான் வந்து அவங்க ரிலேஷன். அவங்கள அவசரமா பார்க்கணும் ப்ளீஸ். சாரி சார், ஆக்சுவலி விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு சார். எந்த பேஷண்ட்டையுமே இந்த டைம்ல பார்க்க முடியாது. அதுவும் நீங்க சொல்ற பாரதி அப்சர்வேஷன்ல இருக்காங்க சார். ஸோ யாருமே அவங்கள போய் பார்க்க முடியாது சார். மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸை மீறி செய்யணும்னு இல்லை. ஆனா நான் உங்களை ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தது 1 வீக்கா நான் அப்ராட்ல இருந்தேன். எனக்கு இப்போதான் இந்த விஷயமே தெரியும். கேள்விப்பட்ட உடனே நான் வீட்டுக்கு போகாம நேரா இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். சார் இல்ல சார், அதுக்கு பாசிபிளே இல்ல. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேற இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம் சார். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை வரும் சார். வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார், இப்ப போயிட்டு ஈவினிங் வாங்க. அந்த பொண்ணோட அம்மா அக்கா எல்லாருமே இப்பதான் கிளம்பி போனாங்க. அவங்க ஒரு 2-3 ஹவர்ஸ்ல திரும்பி வந்துருவாங்க சார். சோ அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்க சார். நான் அதுக்குள்ள டாக்டர்கிட்ட போய் பேசிடுறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. மேடம் எனக்கு எல்லாம் புரியுது. உங்க ஹாஸ்பிட்டலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா மனிதாபிமானத்தோட ஒரே ஒரு நிமிஷம் மேடம், அவங்க முகத்தை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். சார் நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல சார். நீங்க எங்களோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்னம்மா நீங்க தம்பி இவ்வளவு தூரம் சொல்லுதல்ல, அதுக்காகவாவது நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா? சார் நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? சார் நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? அவங்க அவங்க தான் எனக்கு உலகமே. அவங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு என் லைஃபே அவங்க தான். அவங்க தான் எனக்கு. அவங்க தம்பி மேடம், அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ். இப்போ அவங்க முகத்தை பார்க்காம என்னால எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் நான் நேரா ஏர்போர்ட்ல இருந்து இங்க வந்தேன். நீங்க என்ன இப்ப பார்க்க பெர்மிஷன் கொடுக்கலன்னு வைங்க, எப்போ பார்க்க முடியுமோ அது வரைக்கும் நான் எங்கேயும் உட்காந்துட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் போவேன். சார் நான் அவங்க ரூமை காட்டுறேன், நீங்க போய் பாருங்க சார். பட் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி மேடம். 2 மினிட்ஸ்ல பார்த்துட்டு வந்துருங்க. 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் உள்ள போலாம் சார். சீக்கிரம் வெளியில வந்துருங்க சார். தேங்க்யூ ஸோ மச். சரி வாங்க. வந்துடுறேன்க்கா. அம்மா இப்ப நான் சொல்ற கேட்டுக்கோ. ஏன்டா இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தேன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ அப்போ நீ